அரவிந்தர் ஆசிரமம், அரவிந்தருடைய சங்கம், அவங்க எல்லாருக்கும் அரவிந்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அறிமுகப்படுத்தணும்னா அவங்க கொடுக்கிற முதல் நூல் இந்த சாவித்ரி நூல் தான். பகவான் அரவிந்தரை வணங்கி தியானித்து சரணடைந்து, அன்னையையும் தியானித்து சரணடைந்து அவர்கள் அருளிய சத்தியங்களை சொல்லுகின்றேன், கேளுங்கள். அரவிந்தருடைய சம்பிரதாயத்திலே மக்களுக்கு அளிக்கப்படுகின்ற, அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ற முதல் நூல் இந்த சாவித்ரி தான். அரவிந்தர் ரொம்ப அழகா இந்த சாவித்ரி கதையிலே உள் புதிந்திருக்கின்ற பரம சத்தியங்களை வெளிப்படுத்துறாரு. எப்பவுமே நம்முடைய புராணங்கள், உபனிஷதங்கள், இதுல வருகிற கதைகள் எல்லாம் ஞானமடைந்த ஒரு ஞானி விளக்க கேட்கணுங்கய்யா. காரணம் என்னன்னா, சாதாரணமா படிச்சுட்டு சொல்ற பண்டிதர்கள், உபன்யாசகர்கள் வெளியிலே நிகழ்ந்தவற்றை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஞானி தான் வெளியிலே நிகழ்ந்தது, இகத்தில் நிகழ்ந்தது, அகத்தில் நிகழ்ந்தது, பரத்தில் நிகழ்ந்தது, இந்த மூன்றையும் தெளிவா வெளிப்படுத்துவார்.